பார்க்கும் போதே கடல் போல காட்சியளிக்கும் இந்த வீராணம் ஏரியில் உள்ள தண்ணீர் தான் தற்போது பச்சை நிறத்தில் மாறியது விவசாயிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள வீராணம் ஏரி முதலாம் பராந்தக சோழனின் மகனான ஆதித்த கரிகாலன் முயற்சியால் உருவாக்கப்பட்ட முதன்மையான ஏரியாகும். 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட இந்த வீராணம் ஏரியின் நீர்மட்டம் 45.70 அடியாக இருந்து வரும் நிலையில் குடிநீருக்காக ராட்சத குழாய்கள் மூலம் சென்னைக்கு 75 கன அடி நீர் அனுப்பப்படுகிறது. மேலும் வீராணம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரை வைத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள 45,000 ஏக்கர் விவசாய பயிர்கள் பயன்பெற்று வரும் நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் கீழணையில் இருந்து திறக்கப்பட்டிருக்கும் தண்ணீரால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நீர்வரத்து அதிகரித்த போதிலும் ஏரியில் உள்ள தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சியளிப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் செயல்பட்டு இருக்கும் வீராணம் ஏரியானது தற்போது மிக 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 பச்சை நிறத்தில் நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் ரசாயன கலவையா அல்லது ஏரியினை தூர்வாராத காரணமா என்பதை தமிழக அரசு அதிகாரிகள் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பது என்னுடைய சாமானிய சமூகர்களின் கோரிக்கை. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் வீராணம் ஏரியின் தண்ணீரை கால்நடைகளின் குடிநீருக்கு அச்சத்துடன் பயன்படுத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கடலூர் மாவட்டத்து ஏரியானது அனைத்து கால்நடைகளும் குடிநீருக்காகவும் விவசாயிகள் முகம் கழுவி கைகள் அலம்பி சென்றவும் இருக்கும் ஒரு குடிநீர் ஆதார பகுதி. நீரில் பச்சைத்தன்மை அதிகமாக உள்ளது. இது சம்பந்தமாக தமிழக நீர்வளத்துறை அலுவலர்கள் அனைவருமே ஆய்வுகள் செய்து பச்சை நிறத்துக்கான காரணம் என்ன என்பதை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்க அச்சத்தை நீக்கிட வேண்டியது அரசின் கடமையாகும். கோடை காலங்களில் தண்ணீரின்றி வறண்டு காணப்படும் வீராணம் ஏரி மழைக்காலங்களில் விரைந்து நிரம்பிவிடும் நிலையில் முறையாக தூர்வாரப்படாமல் உள்ளதாகவும் விரைந்து ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை காலங்களில் இந்த வீராணம் ஏரி என்பது முற்றிலும் வறண்டு காணப்படும். அப்படி வறண்டு காணப்படும் 3 மாத காலத்தில் தூர்வாரியும் நல்ல விவசாயிகளுக்கு அல்ல சுற்றுலாத்தலமாக கூட தர உயர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தலாம். சென்னையின் குடிநீர் விநியோகத்திற்காக வீராணம் ஏரியில் இருந்து ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் சுத்திகரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் தண்ணீர் பச்சை நிறத்தில் உள்ளதால் உரிய ஆய்வு மேற்கொண்டு முறையாக பராமரிக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.